விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரீனியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தயாரிப்பான ஃபிடிலிட்டி பயோ ஃபங்கிசைட் கன்சார்ஷியா, அதாவது இயற்கை உயிர் பூஞ்சான குழி கூட்டமைப்பு. இதில் மொத்தம் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ட், ட்ரைகோடர்மா ஹர்சியானம், பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த 3 நுண்ணுயிர்களும் என்ன பண்ணும் அப்படின்னா, தாவரங்களில் வரக்கூடிய அனைத்து வகையான நோய் தாக்குதலையுமே மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும். நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக 5 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். என்னென்ன நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அழுகல், கருகல், வாடல், இலைப்புள்ளி நோய், அது இல்லாத அடிச்சாம்பல் மற்றும் மேல்சாம்பல் நோய்னு சொல்லி 5 நோய்களை பிரிச்சுக்கலாம். இது இல்லாத முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தா, நெல்லில் வர குலை நோய், இலையுறை அழுகல் நோய், பாக்டீரியல் கருகல் நோயின்னு சொல்லி பிரிச்சிடலாம். இந்த ஒவ்வொரு நுண்ணுயிர்களும் எப்படி நோய்களை கட்டுப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது தாவரங்களில் வரக்கூடிய கருகல், வாடல், அழுகல் நோயை மொத்தமாக ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான உற்பத்தியை என்ன பண்ண அப்படின்னா கட்டுப்படுத்துகிற தன்மை கொண்ட நுண்ணுயிரி. இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிடும். இது மட்டும் இல்லாத நெல்லில் வரக்கூடிய குலை நோய், இலையுறை நோய், கருகல் நோய் இதையுமே என்ன பண்ண அப்படின்னா அது ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளை கட்டுப்படுத்திடும். இது மட்டும் இல்லாத நோய் எதிர்ப்பு திறனை என்ன பண்ண அப்படின்னா தாவரங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். தாவரங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து போட்டிகளை என்ன பண்ணும் அப்படின்னா சரிசமப்படுத்தி சமப்படுத்தி இது கொடுக்கும். அடுத்து ட்ரைகோடர்மா ஹர்சியானம். இந்த ட்ரைகோடர்மா ஹர்சியானம் நெல்லில் வரக்கூடிய, நெல்லில் மட்டும் இல்லாத எல்லா செடிகள்லையும் வரக்கூடிய அழுகல், கருகல் நோய், வாடல் நோய் மொத்தமாக பொதுவாக ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வகையான நோய் தாக்குதலையுமே என்ன பண்ணுன்னா இலை வழி சென்று இந்த நுண்ணுயிர்கள் நோய்களை கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாத பயிருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு நல்ல பயிரூக்கியாகவும் செயல்படும். தாவரங்களில் வரக்கூடிய உயிர் பூச்சிக்கொல்லியாகவும் தாவரங்களுக்கு இது செயல்படுத்தும். அடுத்தது பேசிலஸ் சப்டிலிஸ். இந்த பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிறது அடிச்சாம்பல் மற்றும் மேல்சாம்பல் நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சான உற்பத்தியை என்ன பண்ணோம்னா இது கட்டுப்படுத்தி கொடுக்கும். இது விதை நேர்த்தி மற்றும் மண் நேர்த்திக்கும் இது பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத நைட்ரஜன் ஊட்டச்சத்துக்களை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும். பாஸ்பரஸ் சத்தை என்ன பண்ணணும்னா தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இது மட்டும் இல்லாத ஆக்சின்னு சொல்லக்கூடிய IAA, IBA, அதாவது இண்டோல் அசிட்டிக் ஆசிட், இண்டோல் பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய பயோஸ்டிமுலண்ட்டை இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இது செயல்படும். வேர் முடிச்சோடைய உற்பத்தியை இது அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த 3 நுண்ணுயிர்களுமே எல்லா வகையான நோய் தாக்குதலையுமே முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிடும். சரி, இது எவ்வளவு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு அப்படின்னா, குறுகிய கால பயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் பயன்படுத்தினாவே போதும். அதுவே நீண்ட கால பயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 500 கிராம் பயன்படுத்தணும். எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா தேவையான அளவுக்கு தண்ணியில் 2லேருந்து 4 நாளைக்கு நல்லா தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தம் 3 டோஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலயமா கொடுக்கணும். 2வது மற்றும் 3வது டோஸ் வேர் சிகிச்சை மூலயமா கொடுக்கணும். இந்த வேர் சிகிச்சை அப்படிங்கிறது ட்ரிப்பு போட்டிருந்தீங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனத்திலே நம்ம பயன்படுத்திக்கலாம். இது எங்கேயும் போயிட்டு தண்ணியில் ஈஸியாக கரைஞ்சிரும். அதனால் எங்கேயும் போய் அடைக்காது. ட்ரிப்பில் கொடுக்கறது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபிடிலிட்டியை வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383417036